ஹாய் கைஸ், டாக்டர் பாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர்லேருந்து இந்த பதிவு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம்ம அஸ்ட்ராலஜியில் நிறைய மெசேஜ் பார்த்துட்டு வரோம். அஸ்ட்ராலஜிங்கிறது வான சாஸ்திரம். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க சூழ்நிலையில் பிளானட்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை அனுசரித்து தான் இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம ஜாதகத்தை கணிக்கிறோம். சரிங்களா? நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸு போடுறீங்க. அது உங்களுடைய ரைட்ஸு. ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறீங்க, அந்த கிஃப்ட்டை ஒரு வேணாம்னா அந்த கிஃப்ட்டை நீங்கள் திரும்பி வச்சுக்கிற மாதிரி கமெண்ட் போடுறப்ப கிரேட் எஃபர்ட்ஸ்லாம் செலவு பண்ணி நம்ம பதிவு போடுறோம். அதனால் கமெண்ட்ஸ் போடுறப்ப ரீசெண்டாக போடுங்க. பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இது எதுவுமே கம்பல்சரி கிடையாது. ஆன்லைனில் நிறைய பொருட்கள் விற்பனை பண்ணுறாங்க. விருப்பம் இருந்தால் வாங்குகிறோம், விருப்பம் இல்லை நம்ம வாங்குறதில்ல. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த கமெண்ட் நான் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் திரும்பி வரும். நீங்கள் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தான் வரும். சரிங்களா? இதுதான் சயின்ஸ். புத்தர் இதை தான் சொல்லியிருக்கார். ஒரு தடவை புத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தப்போ நான் ஒரு திட்டத்தை நான் வாங்கிக்கல, அதனால் அவருக்கு தான் அது திருப்பி போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு வர்றப்ப இப்போ நம்ம பார்க்குறது தட்சிணாயனம் உத்தராயணம்னா என்னென்னு பார்க்கலாம். தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த ட்ராவல் இருக்குல்ல, அதுதான் தட்சிணாயனம் உத்தராயணம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்பில் சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை அனுசரித்து அவர் தட்சிணாயனத்தில் பிறந்தவரா உத்தராயணத்தில் பிறந்தவரான்னு அப்படி நம்ம சொல்ல முடியும். சூரியன் மகர ராசியில் நுழைந்து மிதுனம் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இந்த 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்று எனப்படும். கடகம் ராசியில் நுழைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம்னு எனப்படும். இந்த உத்தராயணத்தில் பிறந்தவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த 6 கட்டத்துக்கு முதல் 6 கட்டத்துக்குள்ள சூரியன் இருந்தால் தட்சிணாயனம், அடுத்த 6 கட்டத்துக்குள்ள சூரியன் இருந்தால் உத்தராயணம். உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயண புண்ணிய காலத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அறிவாற்றல் நிரம்பியவர், உறுதியான முடிவுகளை தீர்மானமாக எடுப்பவர், தாராள மனப்பான்மை, நீண்ட ஆயுள், மனைவி மக்களுடன் ஹாப்பி லைஃபு, கல்வி கற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சிணாயன காலத்தில் பிறந்தவர் எப்படி இருப்பார்னா, அதாவது இந்த கடகத்திலிருந்து சூரியன் டிரான்சிட் ஆகிறார்கள் அந்த காலம். நல்ல பேச்சுத்திறன் உள்ளவர், தற்பெருமை உடையவர், பகுத்தறிவு, சில நேரங்கள் அதிக கர்வம், திமிரான நடத்தை உடையவர், வெளிப்படையாக பேசுபவர், விவசாயி, கால்நடைகளுக்கு சொந்தக்காரர், கொடூர குணம், தந்திர புத்தி, பொறுமை இல்லாதவர், ஏமாற்றுக்காரர், சகிப்புத்தன்மை இல்லாதவர், பொய் பேசுபவர், அதிக புத்தி கூர்மை, வஞ்சக மனம், பாவச் செயல்கள் துணிந்து செய்பவர், நோயாளி, சமயப்பற்று இன்மை, பலவிதமான வியாதிகளால் துன்பப்படுவார்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்து அனலைஸ்